ஏன்னா நீங்க தெரியும் முதலமைச்சர் விஜய் சார் மேல வந்து சிஎம் ஆனவுடனே எத்தனை விமர்சனங்கள் வந்தது அப்படின்னு. சோ அதே போல திவாகர் சிரிப்பா பாரு விஜய் மாதிரியா அப்படின்னு சொன்னோன்னதான் இந்த சிரிப்பு வந்துச்சு. அதாவது எனக்கு சர்ச்சை வந்ததெல்லாம் பிரச்சனை இல்லடா, பேய் நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. ஆக்சுவலா நான் விரும்பினது வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை. ஓகே, நம்ம என்ன நானும் முடியலல்ல பாத்தீங்களா. நம்ம தான் எல்லா இடத்துலயும் நம்ம தான் அப்படின்னு சொன்ன திவாகர் காணும். விஜய் சாரு அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் சாரு ரேஸ்க்கு போயிட்டாரு. சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் சார் எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்குது உங்க மேல. நிறைய பேர் வந்து பொய்யா சில விஷயங்கள் சொன்னதா இருக்கட்டும், இல்லனா வந்து இந்த கேமரா இந்த மாதிரியான உடைப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும். இல்ல ஆக்சுவலா சர்ச்சைகளை விட்டுருவோம் மேடம். இப்போதைக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடும். இல்ல அது வளர்ந்து வர்றப்ப அத தான் நான் கேட்க வரேன். அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா? உண்மைதான் மேடம். ஒரு ஆட்டம் பாட்டம் கிண்டல் கேலி கிண்டல்ன்றது யதார்த்தமா வர்றது. ஒரு டாக்டரை பண்ண மாட்டாங்க, ஒரு பொசிஷன்ல இருக்கவங்கள பண்ண மாட்டாங்க. இது வந்து என்னன்னா உலகம் முழுக்க வெளிச்சம் போட்டு காட்டுது. நம்ம ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிடுறோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இந்த 3 வருஷமா எனக்கு நீங்க வந்து ரொம்ப டீசெண்டா பேசிருக்கீங்க, ரொம்ப ஜெனியூனா இருந்திருக்கீங்க. ஆனா உங்களை பத்தி வந்து நிறைய பேர் அது மேடம் நிறைய போடதான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பெண் பேட்டியாளர் தப்பா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சா? ஏன் இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் வரல மேடம். இல்ல ஒரு இதுல போட்டுருக்காங்க ஒரு செய்தியில. ஆளாளுக்கு அவங்களா பேசுறப்ப அது வந்து ஃபுல் அண்ட் சினிமா வியூவர்ஸ்க்கு ஹாய், நான் தான் ரவினா. ஸோ இன்னைக்கு இந்த நேர்காணல் நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து வலை வீசி தேடி இருந்தாங்க தாங்க சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லாம் வந்து எங்கடா இவங்களை காணும் அப்படின்னு பலரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்துட்டாலே அந்த இன்டர்வியூ ஒரே ஃபன்னு ஜாலி, பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம கூட இருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டா, அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல கால் பதிச்ச நம்மளுடைய திவாகர் வந்து தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். ஒரு அடைமொழி விட்டீங்க மேடம், நட்டிப்பு அரக்கன் அப்படின்றது சொல்லிட்டீங்க நீங்களே. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. சூப்பர். நீங்களே வந்து உங்களுக்கு பக்காவா மாசா ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க. எங்க தெரு ஸ்ட்ரீட் எங்க போனாலும் பசங்க வந்துட்டு அணை சார் வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நட்டிப்பு ஆக்சுவலோட செஞ்சு கைன்னு சொல்லிட்டு அதுல நான் நிறைய உங்களுக்கு பதிவுகளும் போட்டிருப்பேன். இது இயற்கையா இருக்கணும்ன்றதுக்காகவே டக்கு டக்குன்னு வீடியோ எடுத்து என்னோட இன்ஸ்டா ஐடில போட்டுக்கிட்டே இருப்பேன். எது அரக்கன் சொல்றதையா? ஆமா மேடம். அரக்கனா? இல்ல முன்னாடி ஒன்று சேர்த்துக்கணும். அரக்கன் கிடையாது, நடிப்பறக்கன். மக்கள் யாரும் தவறா புரிஞ்சுக்க போறாங்க. குழந்தைங்களை கொண்டு வந்துட்டு என்னடா அரக்கன்ற இருக்கும் பக்கத்துல விடாதீங்க அப்படின்றாங்க. அது ஒரு யூஸ்ஃபுல்லா ஒரு விஷயம் பாத்தீங்களா, அதை எவ்வளவு ரசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்க. நான் என்ன பண்ணேன், கிரௌட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு நடிப்பா இருக்கனா அண்ணே அந்த எனர்ஜி பத்தல. அது அவங்க சொல்றப்ப பாக்கணும், என்னடா அது அப்ப எவ்வளவு தூரம் கையா அதுவும் சைகை வேணுமா, அந்த எனர்ஜி வேணுமா, அப்புறம் தான் உடுவேணுவாங்க பாத்துக்கோங்க. எங்கேயும் நடமாட முடியல மேடம். ஆக்சுவலா எங்கேயும் நடமாட முடியல. உங்க பாக்குற இடங்கள்லாம் நானே எத்தனை பேருக்கு தான் செஞ்சு காட்டுறது டயர்ட் ஆயிடுறேன். அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி செஞ்சு திவாகர் அவர்களை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களோட பார்வைப்பட்டனாலதான் பிக் பாஸ்க்கு போனோம். ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி வந்துச்சு. ஓகே மேடம், நம்ம இன்டர்வியூ ஆரம்பிச்சிடலாம். என்னோட மன ஆதங்கத்தை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உண்மையான விஷயம். இத வந்து எங்க எம்டி பார்த்தாருன்னா, நீ வந்து உள்ள போய் கதை பேசிக்கிட்டு இருக்க திவாகரை பார்த்தவொடனே அப்படின்னு தேவையான. ஆக்சுவலா இது என்னோட உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ். எங்க போனாலும் இது கேக்குறாங்க பாருங்களே. ஓகே. சோ என்னோட ஒரு நல்ல ஒரு பிளசன்ட்டான உங்க பேச்சை கேட்டு நானும் இன்டர்வியூ உள்ள வரேன். உள்ள போறோம் சரியா? இப்ப வந்து எனக்கு திவாகர் அவர்கள் வந்து ஒரு 4-5 மாசமா, ஏன்னா பல்வேறு சர்ச்சைகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபெமிலியர் ஆயிட்டாங்க அப்படின்னாலே அவங்கள பத்தி பல சர்ச்சைகள் வந்துடும். அதே போல திவாகர் அவர்கள் மேலையும் பல சர்ச்சைகள் வந்தது. ஏன்னா நீங்க தெரியும் முதலமைச்சர் விஜய் சார் மேல வந்து சிஎம் ஆனவுடனே எத்தனை விமர்சனங்கள் வந்தது அப்படின்னு. சோ அதே போல திவாகர் சிரிப்பா பாரு முதலமைச்சர் விஜய்னு சொன்ன உடனே விஜய் மாதிரியா அப்படின்னு சொன்னோன்னதான் இந்த சிரிப்பு வந்துச்சு. அதாவது எனக்கு சர்ச்சை வந்ததெல்லாம் பிரச்சனை இல்லடா, பாத்துக்கோங்க. நான் இல்ல மக்களே, என் பக்கம் யாருமே வராதீங்க. எங்க போனாலும் அந்த பக்கமா போய்க்கோங்க. ஆக்சுவலா நான் விரும்பினது வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை. ஓகே, நம்ம என்ன நானும் முடியலல்ல பாத்தீங்களா. அப்படியே விஜய் சார் சொன்னோன்னு அப்படியே மனசுல பட்டர்ஃப்ளை பறந்துருச்சுல வர. இப்ப வந்து திவாகர் அவர்கள் அப்படின்னாலே வந்து பல சர்ச்சைகள் வந்தது.
சில விஷயங்களை என்னால மென்ஷன் பண்ண முடியாது. பட் அத்தனை பிரச்சனைகள் வந்திருக்குது. உங்க மேல நிறைய பேர் வந்து பொய்யா சில விஷயங்கள் சொன்னதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இந்த கேமரா இந்த மாதிரியான உடைப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், இல்ல தாக்குனதா வந்து புகாரா இருக்கட்டும், இந்த மாதிரி பல சர்ச்சைகள். என்னன்னா அந்த கடந்த 1 மாசமா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சர்ச்சைகளை விட்டுருவோம் மேடம் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரும். இல்ல அது வளர்ந்து வர்றப்ப அததான் நான் கேட்க வரேன். சர்ச்சைனா திவாகர்னாலே சர்ச்சையை கிளப்பணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்னால இவ்வளவு பிரச்சனையா, இல்லனா வந்து ஆக்சுவலா இப்போதைக்கு இந்த மாதிரி விஷயங்களை வேணாம்னு நினைக்கிறேன். கான்ட்ரோவர்சி நம்ம நெக்ஸ்ட் ஜாலியாவே போயிரும். அதை கேளுங்க. எப்படி? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போதைக்கு நான் சர்ச்சை கேட்க வரல. அதாவது ஒரு மனுஷன் வளர்ந்து வரும்போது இந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் வர்றது சகஜம் தான் சொல்ல வரேன். அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா? உண்மைதான் மேடம். அப்ப நம்ம வளர்ந்து வர்றோம். சொல்லுங்க. எந்த ஒரு உயரத்துக்கு அடைய போறப்பையும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வரும். பாராட்டு வரும், நட்பு வரும், கேலி வரும், கிண்டல் வரும். எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் நம்ம போகணும். ஏன்னா நம்ம நார்மலா இருக்கிறப்போ ஒரு வட்டத்துக்குள்ள மட்டும் இருப்போம். இப்ப நான் வந்து வெறும் பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் அப்படின்றது ஒரு 4 செவத்துல கிளினிக்ல நம்ம ஏரியா மக்கள் அந்த மதுரைக்குள்ள மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். பிசியோதெரபி டாக்டர்ன்றது டிஸ்ட்ரிக்டோ ஸ்டேட் டு ஸ்டேட்டெல்லாம் ட்ரீட்மெண்ட் போக முடியாது. ஸோ அங்க உள்ள இடத்துல அதுக்கு உண்டான ஒரு மரியாதைகள் கிடைக்கும். இது வந்து என்னன்னா உலகம் முழுக்க வெளிச்சம் போட்டு காட்டுது. நம்ம ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிடுறோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இப்போ டாக்டர் அப்படின்னாலே கஷ்டத்தை மட்டும் தான் தீக்க வர்றாரு. இப்போ ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க, எந்திரிச்சு வரால் நடக்க முடியாம படுத்த படிக்கா இருப்பாங்க. ஒரு நாள் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாரு. 3 மாசம் நான் என்ன பண்ணுவேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவனோட பழைய வாழ்க்கையை நான் கொண்டு வருவேன். எடுத்து உருவி தூக்கி வீசிடுவேன்ற மாதிரியே போதே. உண்மைதான் மேடம். படுத்த படிக்க ஆயிடுவாங்க. அவங்களை எந்திரிச்சு நடக்க வைக்கிறது என்னோட ரோல் மெயின். அவங்க வந்து ஒன்லி தெய்வமா மட்டும் தான் பார்ப்போம். பேஷண்ட் வந்து என்ன பாக்குறப்பாக்கா காலை ஆப்ரேஷன் பண்ணி போட்டாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு இது இந்த ஆக்டிவிட்டிஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் பாட்டம் கிண்டல் கேலி கிண்டல்ன்றது யதார்த்தமா வர்றது. ஒரு டாக்டரை பண்ண மாட்டாங்க, ஒரு பொசிஷன்ல இருக்கவங்கள பண்ண மாட்டாங்க. இது ஆட்டோமேட்டிக்கே வந்து பாத்தீங்கன்னா சினிமானா அது வர்த்தனை செய்யுது. அதுல சில பிளஸ் இருக்கு மேடம். பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை கூட கேட்டுது, இந்த டாக்டர் திவாகர் பிபிடின்றத சொல்லுங்க அப்படின்ட்டு. சோ அத வச்சு டாக்டராவும் நீங்க வந்து வெளியில வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டீங்க. கரெக்ட், உண்மைதான். இல்ல ஆனா உங்களுக்கு டாக்டராவும் தெரியுது, அதே சமயத்துல பிபிடி பிசியோதெரபி டாக்டர் அந்த அதுதான் என்டையரா. இப்ப பிக் பாஸ்க்குள்ள நுழைஞ்சேன், விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னாரு, டாக்டர் அப்படின்ட்டு. இவர டாக்டர்னு சொல்லுவாங்க, டாக்டர் சம்பந்தப்பட்ட क्वेश्चन இன்டர்வியூ கேட்டா அவங்க டாக்டர்னு சொல்லுவாங்க. டாக்டர் இல்ல அவர் சொன்னது நம்புவோம். இல்ல சார் சொன்னதை சொன்னவனே டாக்டர்னு சொல்ல தெரியும். அவங்க சொன்ன லாங்குவேஜ் சொல்ல சார் சொல்லி என்னை கூப்பிட்டாரு, எனக்கு பெருமையா இருந்துச்சு. பிக் பாஸ்ல இத்தனை சீசன்லயே ஒரு டாக்டர் கூட உள்ள போனதுல. சோ நம்ம ஒரு டாக்டரா பிசியோதெரபி டாக்டரா நம்ம உள்ள என்றானே எனக்கு ஒரு பெருமையா இருந்துச்சு. என்னோட சேர்த்து என்னோட படிப்பையும் சேர்த்து, அதாவது இதுல நிறைய நல்லதும் அனுபவிச்சிருக்கேன். அதுல வர சில இல்ல நீங்க டாக்டர் தான், அதை ஏன் வந்து இன்னொருத்தவங்க சொல்லும்போது பெருமையா இருக்குது? ஏன் அப்ப வந்து உங்களை யாரும் டாக்டர்னு அங்கீகரிக்கலையா? இல்ல ஒரு பெரிய மேடையில போய் டாக்டர்னு சொல்ல அப்படின்னு இல்ல மேடம். எனக்கு அதுல ஒரு சந்தோஷம். நம்ம படிச்ச படிப்பு சொல்லி சொல்றதுல வந்து அதுல ஒரு சந்தோஷம். இல்ல அதாவது நான் படிச்சிருக்கேன்னா எனக்கு அது படிச்சதுனால நான் வேற. அதாவது மேடம் நீங்க சொல்றது வந்து என்னன்னா, ஒரு சிலர் வந்து அந்த படிச்ச படிப்பை பெருசா காமிச்சுக்கிற மாட்டாங்க. இல்ல ஒரு பெரிய லெவல் பொசிஷன்ல போயிட்டாங்கன்னா படிச்ச படிப்பை மறந்துடுவாங்க. நீங்க பிசியோதெரபிஸ்டா இருந்திருக்கீங்க. ஆனா உங்களை வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து நிறைய பேர் வந்து எப்படி சொல்றது, இடையில வந்து நான் கூட கேள்விப்பட்டேன். ஏன்னா நீங்க வந்து என்கிட்ட வந்து ஒரு 3 வருஷமா நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு இருப்போமா, இந்த 3 வருஷமா எனக்கு நீங்க வந்து ரொம்ப டீசெண்டா பேசிருக்கீங்க, ரொம்ப ஜெனியூனா இருந்திருக்கீங்க. ஆனா உங்களை பத்தி வந்து நிறைய பேர் மேடம் நிறைய போடதான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நிறைய பேசுற பீப்புளே அவங்க எல்லாம் யாருமே எனக்கு தெரியாது. ஏன் அப்படி பேசுறாங்க? வளர்ந்து வர்றப்ப பேசுறாங்க. அதாவது நிறைய பீப்புள் பேசுறாங்கல்ல, அவங்களை எனக்கு யாருன்னு கூட தெரியாது. அவங்களுக்கு என்னைய கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. இந்த அதாவது வளர்ந்து வர்றப்ப இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு பெண் பேட்டியாளர் நீங்க வந்து தப்பா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சா? எப்ப? இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஏன் இல்ல இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் வரல மேடம். அந்த மாதிரிலாம் நியூஸ் வரவே கிடையாது. இல்ல ஒரு இதுல போட்டுட்டாங்க ஒரு செய்தில. ஏன் இல்ல இப்படி இல்ல எல்லாம் இல்ல சேனல் அந்த மாதிரிலாம் போடவே இல்ல மேடம். ஆளாளுக்கு அவங்கவங்களா பேசுறப்ப அது வந்து வளர்ந்து வர்றவங்கள தப்பா பேசத்தானே செய்யும். இல்ல அது உங்களுக்கு ஒரு இப்போ நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க பெருசா எந்த யாரையும் தவறா பேசுனது இல்ல. கரெக்ட் மேடம். அது காணாம அவங்களா பேசிக்கிறது அது வந்து உலக இயல்பு மேடம். ஓகேங்களா? நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறோம். அந்த வட்டங்கள் பெருசாக ஆக எல்லா பேரோட கண்ணும் படும். பாக்குறவங்களாம் அவங்கவுங்க ஒரு ஹாஸ்பிட்டல் என்னமா சொல்லணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மை நீதி நீங்க சொன்னப்பல உங்களுக்கு என்ன பத்தி தெரியும். ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்டர்வியூ வருவோம், நம்ம வேலையை முடிச்சுட்டு டீசெண்டா போறோம். ஏதாவது வேலைனா நீங்க என்னை கூப்பிடுவீங்க, உங்களை கூப்பிடுவோம். ஒரு ப்ரொஃபஷனலா தான் போயிட்டு இருக்கோம். நம்ம 2 பேர் நம்பருமே இருக்கு. இதுதான் உண்மையான ஒரு லைஃப். பாக்குறவங்க தெரியாதவங்க நிறைய பேர் தப்பா பேசுறவங்களுக்கு அதெல்லாம் நான் கேர் பண்ணிக்கிறது இல்லை மேடம். ஓகேங்களா? கேர் பண்ணிக்கிறது இல்லை. நம்ம வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கோம்.
ஓகேங்களா, நம்மளோட ஒரிஜினாலிட்டி கேரக்டர் தெரியும். நீங்க சரி சொன்னா வாங்க அப்படியே நம்ம ரொம்ப ஆமா ஆமா லென்த்தியா இதா போகுது. போய் இல்ல நீங்க நம்ம ஆரம்பிச்சிருங்க. வந்து ஒரு மாதிரி சீரியஸா போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஃபன் செக்மெண்ட்டுக்குள்ள போகலாம். ஸோ திவாகர் அப்படின்னும் போது நிறைய நான் வந்து தமிழ் சினிமாவை நான் தான் காப்பாத்த போறேன்னு வந்து சபதம் எடுத்து வந்து திவாகரை 4-5 மாசமா காணும். இப்ப தமிழ் சினிமாவை யார் தூக்கி நிறுத்தா? எனக்கு வந்து தமிழ் சினிமாவா? ஆமா. அதுக்கு முன்னாடி விஜய் சாரு அரசியலுக்கு போயிட்டாரு, அஜித் சாரு ரேஸ்க்கு ரேஸுக்கு போயிட்டாரு, போயிட்டாரு, அப்புறம் சூர்யா சாரு பாம்பேக்கு மும்பைக்கு போயிட்டாரு, விஜய் சேதுபதி சாரு பிக் பாஸ்க்கு போயிட்டாரு. சரி. அடுத்து இந்த தமிழ் சினிமாவை யார் காப்பாத்த போறா அப்படின்னு இருக்கப்ப இந்த ஒன்லி அ நான் ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ட்ரி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம டயலாக் இது பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஓ அப்ப இது டயலாகா? உண்மையிலேயே ஏன் டயலாக்னால என்ன, அது நல்லா தானே இருக்கு உங்களுக்கு? இல்ல ஆக்சுவலா மேடம் 4 மாசம் அதாவது நிறைய இடங்கள்ல ஹெல்ப் பண்ண போறோம்னு போய் நான் நிறைய பிரச்சனைகளை வாங்கி கட்டிக்கிட்டேன். இல்ல நிறைய பேர் இல்ல 4 மாசம் கேப் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆமா அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன்னா நிறைய இந்த இன்டர்வியூஸ் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன் மேடம். கொஞ்சம் நம்பிக்கையான நபர்கள் அவங்களுக்கு மட்டும், அதுவும் எனக்கு இப்பதான் அந்த நம்பிக்கை வந்திருக்கு. ஓகேங்களா, சோ அதனாலதான் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நம்ம ஐடியில போட்டாலே ஆட்டோமேட்டிக் ரீச் இல்ல வந்துரும். நம்பிக்கை வந்திருக்கா இல்லன்னா ஐயோ திவாகரை காணணும்னு தேடுறாங்களே அப்படி இல்ல, நம்ம ஏன் ஐடியில நான் அப்டேட் கொடுத்துட்டு தானே இருக்கேன். நம்ம அதெல்லாம் நிறைய பேர் லட்சக்கணக்கான மக்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இல்ல நம்ம ஐடியில குடுக்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி டிவில போய் அதை விட ஆட்டோமேட்டிக்கா நம்ம இதுலயே நிறைய வந்துருதுல மேடம். ஆனா பிரஸ்ஸுக்குலாம் கொடுத்துட்டு தானே இருக்கோம் மீட்டிங். பிரஸ் மீட்டிங் போற இடத்துல அந்த ஸ்பாட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது பிரச்சனை இல்ல. நம்ம ஸ்டாப் பண்ணது யூடியூப் சேனல்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன் மேடம். யூடியூப் ரொம்ப நம்பிக்கையான நபர்களுக்கு மட்டும் தான் இன்டர்வியூ கொடுக்குறோம். சோ அதனால யூடியூப் சேனல் இன்டர்வியூ அதை ஒன்னதான் நம்ம ஸ்டாப் பண்ணமே தவிர மத்தபடி நம்ம அசோசியல் லைஃப் போய்கிட்டு தானே இருக்கு. உங்களுக்கு பிரஸ் வந்து ஆண்ட இடத்துல ஏன் நம்பிக்கை போச்சு? ஏதோ யாரோ ஒருத்தவங்க பண்ண தப்பு அது வேண்டாம் மத்தவங்க மேடம். வேலையை அதாவது இது அப்படியே பேசினா இழுத்துக்கிட்டே போகும். நம்ம ஜாலியாவே போயிருவோமே. நீங்க தான் இழுத்துக்கிட்டு போனீங்க, நானா போனேன். இப்ப யூடியூப் அப்படி பண்ணிச்சு இப்படி இல்ல அப்படி பண்ணிச்சு நான் சொல்லல. நிறைய நான் ஏதாவது கேட்டேனா? நான் ஏதாவது கேட்டனா? இல்ல நீங்க கேட்ட क्वेश्चंस நான் என்ன கேட்டேன்னா அவங்க எல்லாம் இல்ல தமிழ் சினிமாவை யாரு தூக்கி நிறுத்துவான்னு. நீங்க தான் வந்து இந்த டைலாக் நீங்க அத அப்ப டைலாக்கான்னு கேட்டேன். அப்ப அது டைலாக்கா இல்ல நான் தான் தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்த போறேன்னு சொல்றீங்க. எனக்கு ரெண்டுல ஒண்ணுதான் தெரிஞ்சாகும். அப்படி இல்ல மேடம், அது கடவுள் கொடுக்குற வரம். தமிழ் சினிமால நடிக்கணும்ன்ற ஒரு இப்பவும் பதில் சொல்லல எனக்கு. அது ஓபனா சொல்ல வரேன். அந்த டைலாக் நான் ஓனா பேசுனது கிடையாது. உங்கள மாதிரி ஒரு ஆங்கர் ஆனே இது பேசுவ நீ சூப்பரா இருக்குன்னு சொல்லி கொடுத்த டைலாக். சில விஷயங்கள்லாம் ஆமா இந்த வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது நான் எனக்கு வச்சுக்கிட்ட பேர் கிடையாது. அதுவும் பாட்டு மூலமா ரீச் ஆனது. ஆல்பம் சாங் அந்த பசங்க எனக்கு வச்ச பேர். வாட்டர்மெலன் ஸ்டார்ன்ற பேர் கிடைக்கும்ன்றது எனக்கே தெரியாது. ஓகேங்களா, அதே மாதிரி நடிப்பு அரக்கன்றது பாருங்க அப்படியே தான் இருக்கீங்க எனக்கு. நடிப்பு அரக்கன்ற டெர்மாலஜிலாம் எனக்கு தெரியாது ஆக்சுவலா. ஓகேங்களா, அதிகமா நிறைய கமெண்ட்ல போட்டு அதை அப்படியே பசங்க எக்ஸ்போஸ் பண்ணி பேசி அது ஒரு இலவசமா வாங்கி வச்சுப்போம். நம்ம கமெண்ட் கீழ எத்தனை வந்து படிச்சது பக்கத்துல பட்டமா போட்டு அந்த மாதிரி நான் இருந்த ப்ரொஃபஷனல் ஆக்சுவலா சுத்தமா எனக்கு நிறைய பேர் நினைப்பாங்க மேடம் இவங்க அவங்களுக்கு தெரியுதா ஒரு அண்ணா கூட பாத்தீங்கன்னா நடிகர் சொல்லியிருந்தாரு இவரெல்லாம் தெரியுமான்னு கேட்டா இவனுக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டான். இவன்லாம் எப்படி சினிமாவில் வரப்போங்க. ஆனா சத்தியமா அவங்களை எனக்கு தெரியாது. என்ன ரீசன்னா நான் ரொம்ப வீடு கிளினிக் ப்ராடக்ட்ஸ் அப்படி இருந்துட்டேன் மேடம். நிறைய சினிமா ஆக்டர்ஸ் பேரோ மியூசிக் டைரக்டர்ஸோ நிறைய பேர் தெரியல நம்மளுக்கு. சிவாஜி சார் வந்து சிவாஜி செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி சிவாஜி சார் காலத்துல படம் பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல இவ்வளவு பாப்போம் மேடம். கண்டினியூஸா போய் படம் தியேட்டர் லைஃப் அப்படியே இருந்ததுல. இப்ப காலேஜ்ல படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் முக்கியமா எந்த நடிகர்லாம் தெரியும் முதல்ல? இப்ப தெரியும் அதுக்காக யாரா தெரியும்னு கேக்குறேன். ஓரளவு தெரியும் மேடம். இப்ப இல்ல அந்த ஒரு வளர்ச்சின்னு ஒண்ணு இருந்துச்சுல்ல. இப்போதான் இன்ஸ்டா திவாகரை வந்து லைட்டா எல்லாரும் எட்டி பாக்குறாங்க. அந்த டைம்ல நீங்க சொல்றீங்கல்ல நான் சினிமாவே பார்த்தது இல்ல, பெருசா பார்க்க மாட்டேன், என் தொழில் உண்டு நான் உண்டுன்னு. அந்த டைம்ல திவாகருக்கு யாரெல்லாம் தெரியும்? இல்ல தெரியும் மேடம். டைரக்டர்ஸ் சினிமா ஆக்டர்ஸ் மேக்ஸிமம் தெரியும். ரஜினி சார் தெரியுமா? ஒரு 70% பீப்புள தெரியும். நான் சொல்றது தெரியாது. ரஜினி சார் தெரியாதவங்க யாருமே இருக்க இல்ல. ஏன் தெரியுமா கேட்டேன்? அதாவது விஜய் சார் வந்து சிஎம் ஆயிட்டாரு, சூர்யா சார் வந்து பாம்பேக்கு போயிட்டாரு, அஜித் சார் வந்து கார் ரேஸ் போயிட்டாரு, இன்னும் ரஜினி சார் இங்க தானே இருக்காரு. அப்ப ரஜினி சார் தானே தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்காரு. அது ரஜினி சாரை கண்டுக்கவே மாட்டீங்க நீங்க. என்ன மேடம்? ரஜினி சாரை கண்டுக்கவே இல்ல. அவர் வந்து உலக புகழ். ரஜினி சார் வந்து நம்ம நாடு மட்டும் இல்ல. அப்ப தமிழ் சினிமாக்கு வேண்டாம் ரஜினி சார். அப்படி சொல்லல சொல்றேன். அவங்கள தெரியாத ஆட்கள் நம்ம நாடுன்னு இல்ல, வெளிநாட்டுல வாழ்ற மக்களுக்கு தெரியும். ஏன் இல்லன்றீங்க? ரஜினி சாருக்கு ரீப்ளேஸ்மென்ட் நீங்க வரீங்க. அப்பலாம் யாரையும் நம்ம பெரிய லெவல் நினைக்கவும் முடியாது, கீழ் லெவல் நினைக்கவும் முடியாது. கடவுள் பார்த்து யாருக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் மேடம். அப்ப இப்பதான் எனக்கு ஒண்ணு புரியுது. ரஜினி சார் கூட எல்லாம் என்ன கம்பேர் பண்ணாதீங்க நானு அப்படின்னு சார் சொல்றாரு. அப்படிலாம் சொல்ல மேடம், அவங்க இருக்கிற லெவல் வேற மேடம். ரஜினி சார் நீங்க எத்தனை கோடி இல்ல. நான் உங்ககிட்ட திவாகர் கிட்ட நான் முன்னாடி ஒரு கான்ஃபிடென்ட் பாத்திருக்கேன். என்ன தெரியுமா அந்த கான்ஃபிடென்ட்? ஏன் நான் வரக்கூடாது? விஜய் சேதுபதிக்கு பதிலா நான் அதாவது ஒரு விஷயம்
நம்ம யதார்த்தமா ஒண்ணு சொல்ல போய் அதை 4 பேர் அப்படியே அதை பிரட்டி எடுத்து போட்டு அப்ப உங்களுக்கு கான்ஃபிடன்ட் குறைஞ்சிருச்சா? கான்ஃபிடன்ட் குறைஞ்சல இல்ல மேடம், உண்மை அதுதானே. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், யாரோ ஒரு ஆள் கேட்கிறப்ப உண்மை அதுதானே. அப்புறம் சார் படம் தண்ணு கொட்ட போட்டு அவர் எத்தனை படம் நடிச்சிருக்காரு. இன்னும் நம்ம வந்து படங்களே நடிக்க ஆரம்பிக்கல. குறுகிய காலத்துல கடவுள் ரீச்சை கொடுத்துருக்காரு. இப்பதான் ஏதோ 5 படம் நடிச்சிருக்கோம். அதுலயும் ஒரு படத்துல நம்ம நடிச்ச சீனை தூக்கிட்டாங்க. 4 படம் தான் நடிச்சிருக்கோம். ஏன் கருப்பு படத்துல ஏன் சீனை அப்படி என்னோட சீன் மட்டும் இல்ல மேடம், நிறைய பிரபலங்கள் ஆர்யா சார் சீனை தூக்கியிருக்காங்க. அது ஒரு டைரக்டரோ எடிட்டரோ அவங்களோட டீமுக்கு ஏதாவது அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் எடுத்திருப்பாங்க. ஸோ என்ன அப்படி நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து உங்க மேல ஒரு அலிகேஷன் வைக்கும் போது சோ இந்த மாதிரி யாரும் கூப்பிடாதீங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையாது மேடம். இந்த மாதிரிலாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா சீன் மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்களா ஏகப்பட்ட பேர் சீன். விஜய் டிவில ஒருத்தர் பிரதர்ஸ் 2 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்களா, அவங்க சீனை தூக்கியிருக்காங்க. ஆர்யா சார் சீன் தூக்கியிருக்காங்க, யோகி பாபு சார் சீன் தூக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் இவங்க இருக்காங்கல்ல சதீஷ் தீபா, அவங்க சீன் தூக்கியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஒரு மேடம் வந்து அவங்க இப்படி நிறைய பேர் தான் தூக்கியிருக்காங்கல்ல. ஸோ யாரும் வேணும்னு நினைச்சு பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவை அவங்க ஃபைனல் ஒரு இன்னொன்று நம்ம ஒன்று நிறைய சீன் நடிக்கல, அது ஜஸ்ட் ஒரு சீன் மட்டும் தான் பண்ணிருந்தோம். அது அதுக்கப்புறம் என்ன மூவி. ஆமா மேடம், அடுத்து நிறைய மூவி கமிட் ஆயிருக்கேன். அதாவது மெயின் ரோல் இப்போ வர்றப்பெல்லாம் அப்போ வந்து ஆரம்ப கட்டம் தானே, சின்ன ரோல் கொடுத்தாங்க. பட் அதோட தியேட்டர் ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு இப்போ எனக்கு மெயின் கேரக்டர் கிடைக்கிறதுக்கு பெரிய யூஸா இருந்திருக்கு. அதெல்லாம் அவ்வளவுதான் மேடம். டைரக்டர் சும்மாவே நிறைய பேர் என்னைய பார்த்துட்டு அப்பா சாமி இவர்கிட்ட ஏதாவது ஒண்ணு சொன்னார்னா வெளியில சொல்லி லீக் ஆயிரும் அப்படின்னு பயப்படுறாங்க. நிறைய பேர் பயப்படுறாங்கன்னா பயம் கிடையாது, வாய் உளறிறாரு ஏதாவது ஒண்ணு இவருக்கு நல்ல வாய்ப்புன்னு வச்சுக்கோங்க. அதனால இன்னும் பெரிய பெரிய டைரக்டர் போட்டோ எடுத்து ஆகா இவர் போய் போட்டாருன்னா பயங்கர ரீச் ஆயிரும். அப்புறம் அதாவது ஒண்ணும் இல்ல, சிம்பு அண்ணாவை போய் பார்த்துட்டு தான் வந்து அரசன் படத்துல நம்ம ஊர் பக்கத்துல சிம்பு அண்ணா வந்திருக்காருன்ட்டு ரொம்ப நேரம் கால் கெடுக்க வெயிட் பண்ணி அந்த அண்ணாவும் பார்த்துட்டு நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து 2 பேரும் பேசி போட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்குள்ள ஒரு அரசன்ல நடிக்கிறாரு, வெற்றிமாறன் இயக்கத்தில் வாட்டர்மெலன் ஸ்டார் கேமியோ பண்றாருன்னு போட்டு விட்டாங்க. அரசன் படத்துல ஆக்சுவலா அண்ணாவை பாக்குறதுக்கு தான் நான் போனேன். ஸோ கேமியோ ஒரு வராருன்னு எடுத்து. அதனால வந்து பாத்தீங்கன்னாலே யாரும் எதுவும் நீங்க வெளியில சொல்லாதீங்க, நீங்க நடிங்க, நாங்க சொல்றப்ப நீங்க சொன்னா போதும். அதாவது எனக்கு வந்து மேடம் அந்த ஒரு வினயம் தெரியாது, சூது தெரியாது, டக்கு 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 டக்குன்னு வாய் உளறிடுவேன். வாய் உளறிடுற மீன்ஸ் மனசுல என்ன நினைக்கிறோம் டக்கு டக்கு டக்குன்னு போட்டுருவேன். பட் அதுக்கு என்ன சொல்றாங்க பெரியவங்கன்னா அதுக்காக அப்படி இருக்கவும் கூடாது. அதாவது நெளிவு சுழிவும் வேணும். சோ அதனால அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு அதனாலதான் இப்ப நெளிவு சுழிவோட படத்தை சொல்ல மாட்டாரு. நோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அது அவங்களோட ஓன் இது இல்ல மேடம். அது சம்பந்தப்பட்ட விஷயத்த நான் ஓப்பனா சொல்லிடுறேன். இன்னொருத்தவங்க சேர்ந்து சம்பந்தப்பட்டிருக்கத போய் அவங்க வாய்ப்பு. சரி, எப்ப ரிலீஸ் ஆகும்னா ஏதாவது சொல்ல முடியுமா? என்ன மேடம் எப்ப ரிலீஸ்? நான் சொல்றேன் மேடம், அதெல்லாம் அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த டைம்ல தானே வரும் அப்டேட். அதாவது படத்தை டைரக்டர் சொல்லறதுல ஒரு நியாயம் இருக்கு, என்ன படம் சொல்லாததுல ஒரு நியாயம் இருக்கு. எப்ப ரிலீஸ் ஆகும்னு கூட சொல்லனா அதுலயே நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்க என்ன டேட் டைமோடயா கேட்டோம். இன்னும் ஒரு 4 மாசத்துல ரிலீஸ் ஆகும், 5 மாசத்துல ஆகலாம் மேடம். அது அவங்களோட ப்ரொடக்ஷன். சரி, எத்தனை படத்துல நடிச்சிட்டு இருக்கீங்க? ப்ரொடக்ஷன் இருக்கு, அவங்க ரிலீஸ் பண்ற இது இருக்கு. சரி, எத்தனை படம் கேக்குறீங்களா? சொல்றேனே, நான் குடுக்குறேன் அடுத்த அப்டேட். அதாவது சின்ன சின்ன எண்ணுவோம் 4 படம் 5 படம் என்றோம். 5 படம்லாம் நடிச்சா எனி டைம் பிஸியா இருக்க வேண்டியது. 5 படம்லாம் கிடையாது. பட் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. கூடிய விரைவில் அது வர்றப்ப பண்ணிடுவோம் மேடம். முன்னாடியே சொல்லி சம்பளம் லாக்ஸ்லயா? என்ன மேடம் சம்பளம் லாக்ஸ்லயா? பட் நல்லா பண்ணி தராங்க. நம்மளுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அது பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பிளஸ் மேடம். எனக்குன்னு ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கேன். அட்வர்டைஸ்மெண்ட் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணவே மாட்டேன். ஓகேங்களா? உங்களை மாதிரி சேனல் அப்பாவி மக்கள் கிட்ட விளம்பரத்தை திணிக்க கூடாது மேடம். என் ஐடியில பாத்திருக்கீங்களா என்னைக்காவது இந்த பெய்டு கொலாபரேஷன் டிஎம்ஏ நார்மலா 5000 ஃபாலோவர்ஸ் வச்சாலே விளம்பரத்துக்குன்னு போறாரு. இனி விளம்பரத்துக்கு கூப்பிடுங்கன்னு போற ஆட்கள் இருக்கு. நான் எங்கேயாவது போய் விளம்பரம் பண்ணா டக்குன்னு போனா கட் பண்ணிடுவேன். அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் எதுவுமே எனக்கு பிடிக்காது மேடம். என்ன ரீசனா, கடவுள் நம்மளுக்கு கொடுத்த தெரிஞ்சோ தெரியாமலோ இதை நம்ம வந்ததுன்றதை விட கடவுள் கொடுத்த பப்ளிசிட்டி மேடம். உங்களை இவ்வளவு தூரம் ஃபேமஸ் ஆகியிருக்காரு. அதை வந்து ஏன் நம்ம தப்பான வழியில, அதாவது தப்பான வழியிலனா நம்மளோட இன்கம்காக இப்படி பயன்படுத்தும். நாளைக்கு நம்ம நடிச்ச படத்தை பார்க்க வாங்கினா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இப்போ நடிச்சு பெரிய ஆக்டர் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது விளம்பரம் நடிக்க கொடுத்தா போவீங்களா? கஷ்டப்படுற காலத்திலேயே பண்ணலையா விளம்பரம்? நல்லா பெரிய நடிகரானா அதெல்லாம் தேவைக்கு அதிகமா வந்துரும்ல. அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம போனோம்? அப்படிலாம் இப்ப எவ்வளவு ஆக்ட்ரஸ் வந்து இல்ல, எனக்கு அதுல உடன்பாடு இல்ல மேடம். நான் வந்து ஒரு கொள்கைனா இப்படி வேணுமாலும் இருக்கலாம். கோட்பாடு திவாகர் அரசியலுக்கு இல்ல உண்மை அதுதானே. 5000 ஃபாலோவர்ஸ் வச்சாலும் என்ன பண்றாங்க, பெய்டு ப்ரோமோஷன் கூப்பிடுங்கன்றாங்க. என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க, சார் ப்ரொமோஷன் ஏதாவது வந்தா கேட்டா எனக்கு சொல்லுங்க, நான் பண்றேன் அப்படின்னாங்க.
நான் சொன்னேன் இல்லப்பா எனக்கு உடன்பாடு இல்ல, சப்போஸ் யாராவது கேட்டா நான் சொல்றேன் அப்படின்னு. என்ன கொள்கை கோட்பாடுலாம் வருது? அரசியல் போற இப்ப இல்ல ஆரம்பத்துல இருந்தே தான் இல்ல மேடம். அரசியல் போற ஐடியா ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். இல்ல மேடம், ஒருத்தவங்க வாழ்க்கைக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கும் இல்லையா? அப்ப நடிப்பு மட்டும்தான். நடிப்பு மட்டும். அததான் வச்சிருக்கேன். அதே மாதிரி டிமாண்ட் பண்ண மாட்டேன். யாராவது ஹோட்டல் ஓபன் கூப்பிட்டா போவேன் மேடம். ஹோட்டல் அதாவது ஓப்பனிங் கூப்பிடுவாங்க இல்லையா? அதாவது எப்படின்னா சீஃப் கெஸ்டா கூப்பிட்டா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எப்படி அதுல வந்து கரெக்டா சொல்றீங்க. கெஸ்டா கூப்பிடுறாங்கன்னா போகலாம். அது அதோட போயிடும். அவங்கள போய் விளம்பரம் நம்ம அதையும் சொல்லிடுவேன் இல்ல. போறாங்கன்னா அவங்கள போய் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். மதுரையில கூப்பிட்டாங்க, மன்னார்குடியில கூப்பிட்டாங்க. ஏன் போனே இல்ல? கும்பகோணம் போயிட்டு வந்தேன் இல்ல. கும்பகோணத்துல ஹோட்டல் ஓபன் பண்ணி வச்சிட்டு வந்தேன். நான் போகாத இடம் கிடையாது. தஞ்சாவூர் ஓபனிங் போயிருக்கேன். போயிட்டு வந்து எல்லாம் ஐடியில இருக்குல்ல. அப்போ போய் நீங்க கூப்பிட்டவங்க. வந்து ஃபாரின் ட்ரிப் எங்கேயோ போயிருந்தீங்கல்ல? ஃபாரின் ட்ரிப்பே போயிட்டு வந்தேன். அப்புறம் என்ன நான் கூப்பிட்டதெல்லாம் எல்லாரும் கூப்பிட்டாங்க தானே? ஆமா அதான் நான் சொல்ல வரேன். அவங்களுக்குமே சொல்லிதான் மேடம் போனேன். ஃபாரின் ட்ரிப் ஃபர்ஸ்ட் வேணாம்னு சொல்லிட்டேன். பட் அந்த இது ஓனர் இருக்காங்க இல்லையா, துபாய் போறாங்க, அப்பயும் சொன்னேன். ஆனா அது துபாய் குறுக்கு சந்தா ப்ரொமோஷன் மாதிரி தப்பாயிரும். அப்பா வேற என்ன சொன்னாரு, எனக்கு ப்ரொமோஷன் பண்ற ஆசை இல்ல, உங்களை கொண்டு போய் ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா, ஒன்னா ஒரு கோட் சூட் போட்டு அந்த ஃபுர்ஜிபலி சாரி ஃப்ரிட்ஜி உங்களுக்கு கண்ட நாட்டு மேல நின்னு ஃப்ரிட்ஜி கலிஃபா பில்டிங் இருக்குல்ல, அது மேல வச்சு உங்களை வாட்டர்மெலன் சாப்பிட வச்சு வீடியோ இருக்குன்னு எனக்கு ஆசை. நாங்க ஃப்ரிட்ஜி கலிஃபாவா? ஃப்ரிட்ஜி கலிஃபா தானே. ஓகே. சோ அந்த பில்டிங்ல வச்சு உங்களை வீடியோ சரி ஓகே. ஆனா சொல்லிட்டேன், ஆனா நான் வந்து கம்பெனியை பத்தி அட்வர்டைஸ்மெண்டா பேசுவோம். ரீல்ஸ் எடுத்து போட்டா அது போட்டு கொடுத்துட்டேன். அவங்க லோகோ போட்டு போட்டாங்க. நம்மளே ரீல்ஸ்ல இருந்தானே வளர்ந்து வந்திருக்கோம். இல்ல ரீல்ஸ்ல அது இன்னொன்னு நம்மளுக்கு ஒரு சுயநலம் இருக்குப்பா. அதை பாருங்க, செம்ம ரீச். என்ன ரீச்னா ஒரு கோட் சூட்லாம் போட்டு ஓகேங்களா, அங்க துபாய் வீதியில வளம் வர்ற மாதிரி அவங்க எடுத்து போடுறாங்க இல்லையா. நம்ம வந்து கம்பெனியை பத்தி நீங்க இங்க வாங்க, அங்க புக்கிங் பண்ணுங்க, சர்வீஸ் சூப்பர், ஒரு இடத்துல கூட நான் சொல்ல மாட்டேன்றது அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ரீல்ஸ் மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அதான் கண்டுக்கிறது ஓகேங்களா. ரீல்ஸ் மாதிரி எடுத்து போட்டாங்க. அதே சமயத்துல பேமெண்ட்டுமே அவங்க கிட்ட நான் டிமாண்ட்லாம் வைக்கவே கிடையாது. ஓகேங்களா, டிசென்ட்டா போனா டிசென்ட்டா வந்தோம். அதுக்கப்புறம் அதையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய பேர் அதுக்கு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெய்டு ப்ரொமோஷனே சரி, நான் பெய்டு ப்ரொமோஷனே பண்ண மாட்டேன்னு சொல்றவர் என்னடா. அதனால எல்லாத்தையும் கவனமா பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நடிகராகி நம்ம சம்பாதிக்கலாம்ப்பா. அதுல வந்து நடிகர் ஆகி இன்னும் நடிகர் ஆகல. நடிகர்னா இன்னும் நம்ம பெரிய கேரக்டர்லாம் கிடைக்கல. ஏன் கிடைக்கல? இப்போ எப்படிப்பா வரும் இதுக்கே எல்லா பேரும் இதுக்கே இருங்க. திவாகர்னா வந்து தமிழ் சினிமாவை தூக்கி காப்பாற்ற போறேன். இனிமே நம்ம தான் எல்லா இடத்துலயும் நம்ம தான் அப்படின்னு சொன்னா திவாகரை காணும். எல்லாரும் வலை வீசி தேடுறாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி. ஏன் எதனால நடிப்பு அரக்கனை ஏன் இவ்வளவு டைரக்டர் கூப்பிடாம இருக்கீங்க? எனக்கு போவோம் சத்தியமா எல்லா டைரக்டர் அப்படிதான் இல்ல. ஆக்சுவலா கேட்டா நானே வந்து லக்கி தான். ஓகேங்களா, இப்ப ஃபர்ஸ்ட் படம் ஏஸ்னு ஒரு படம் வந்துச்சு. உங்களுக்கு தெரியுது இல்ல, விஜய் சார் வந்து அரசியலுக்கு போயிட்டாருன்னு தெரியுது. சூர்யா சார் நான் சொல்லிட்டேன், என்னோட டயலாக் கிடையாது. இல்ல இவ்வளவு உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சும் இந்த டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் ஏன் தெரியல, ஏன் கூப்பிடல? அது வந்து என்னோட ஓன் டயலாக் கிடையாது. ஓன் டயலாக் இல்ல. மாதிரி இன்டர்வியூல ஒரு தம்பி ஆக்சுவலா அவர் ஏதோ காமெடிக்கு தான் சொல்லி ஏதோ தங்கச்சி நீங்க அப்பதான் தம்பின்றீங்க இப்பதான். இல்ல ஒரு 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 பிரதர் தான் சொல்லி கொடுத்தாரு அந்த டயலாக். யாரோ ஒரு ஆங்கர். ஆமா அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா இதுவே நம்ம லக்கி தான். இப்போ ஆரம்பத்துல வந்து கொஞ்ச நாள்லயே பெரிய பெரிய படங்களை அறிமுகப்படுத்தினாங்க. அதுல அப்படியே ஒரு ஒரு கேரக்டரா வர ஆரம்பிச்சிட்டோம். அந்த சின்னதுல வந்தது தேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு இப்ப நல்ல கேரக்டர் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வருவோம். இதுவே நிறைய பேர் கடுப்பிடிக்கிறாங்க. என்னடா அது எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல, இவர் அதை போயிட்டாரு இது போயிட்டாரு. பிக் பாஸ் போகணுன்ற என்ன எனக்கு ஆரம்பத்துல வந்ததில்ல. உங்களை மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறவங்க எல்லாம் பிக் பாஸ்ன்னு சொல்லி கடைசியில நீ உள்ள போயிட்டு இல்ல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து பிக் பாஸ்ல போயிட்டு நீங்க கேட்டீங்க क्वेश्चन, பிக் பாஸ் போற ஐடியா இருக்கா நீங்க கேட்டீங்க. நீங்க ஒண்ணு அதாவது என்னோட லைஃப்ல என்னன்னா நான் பிக் பாஸ் போய் பார்த்தது கிடையாது. நான் உண்மையை சொல்ல வரேன், பார்த்தது கிடையாது. என்ன நடக்குன்றது தெரியாது. கழிச்சு என்கிட்ட பேசும்போது அதை பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல அத பத்தி பேசுனீங்களே. ஒரு எபிசோட் கூட பார்த்தது இல்ல. நீங்களா தான் எனக்கு क्वेश्चन கேட்டீங்க. விஜய் சேதுபதிக்கு டஃப் கொடுக்க போறேன் டிஆர்பி. அப்பலாம் நான் சொல்லவே இல்ல மேடம். விஜய் சேதுபதி வீடியோ கேண்ட அப்பலாம் வந்து ஆக்சுவலா விஜய் சேதுபதி சார் ஆங்கர் பண்றப்பலாம் நம்ம இன்டர்வியூ பண்ணல. பண்ணோம். என்கிட்ட வீடியோ இருக்கு. இல்ல சரி நான் எடுத்தறேன். நம்ம காமிக்கிறேன். உங்களுக்கு சொல்லவே இல்லையா? நான் போயிட்டு வந்தானே தெரியும். உங்களுக்கே தெரியாது நான் போறது. நம்ம பிக் பாஸ் போறது இல்ல. என்ன இன்டர்வியூ பண்றப்ப நீங்க क्वेश्चन கேட்டிருந்தீங்க. என்னமோல கேட்டீங்க. பிக் பாஸ் போற ஐடியா இருக்கான்னு கேட்டீங்க. ஆமா விஜய் சேதுபதி சாருக்கு டஃப் கொடுப்பேன் நீங்க. விஜய் சேதுபதி சார் ஆங்கரே பண்ணல மேடம். பண்ணாரு. நான் காமிக்கிறேன். சீசன் 8ல கேட்டீங்க. அப்பதான் நீங்க இன்டர்வியூ பண்ணீங்க. அப்பதான் கேட்டீங்க. போற என்ன இருக்கு அந்த ஆங்கரை பத்தி எல்லாம் நீங்க பேசவே இல்ல. இந்த இன்டர்வியூ முடிஞ்சோன நான் காமிக்கிறேன் அந்த இன்டர்வியூவை நம்ம பண்ணத. போயிட்டு பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ பண்ணீங்க. அப்பயுமே நீங்க சார பத்திலாம் எதுவுமே கேட்கல. பிக் பாஸ் போயிட்டு வந்தல அதுக்கு முன்னாடி தான் நம்ம சரி இந்த டாபிக் நம்ம வேண்டாம், நம்ம அப்புறமா காமிக்கிறேன். சோ இப்போ திவாகர் அவர்கள்கிட்ட வந்து ஒரு சில क्वेश्चंसலாம் கேக்குறேன். இப்போ இதுக்கு முன்னாடி திவாகர் வந்து நடிப்பு அரக்கனா வந்து எல்லாருக்குமே தெரியும். திவாகர் வந்து பாட்டு பாடுவாரா, படத்தை வந்து டைரக்ட் பண்ணுவாரா, இல்லனா வந்து டான்ஸர்? ஏன்னா டான்ஸ் ஐயோ மோனிகா இப்படியே சொல்லி என்ன மோனிகா பாட்டுக்குலாம் போயிட்டு என்ன பயங்கரமா தெறிக்க விட்டுருக்கீங்களே, என்ன கதை? அது உண்மையை சொல்றேன் மேடம். நல்லா நான் நடிப்பேன்
சரி. நிறைய நாடக போட்டியில நிறைய என்ன இருக்கோ அதுதான் நம்ம நாடக பேசுவோம். கலைஞர். நாடக கலைஞர் ஸ்கூல் நாடகம் சொன்னேன். நல்லா நடிப்பேன். எந்த ஸ்கிரிப்ட் விட்டாலும் கட கட கடன்னு. ஓகேங்களா? பட் நம்ம என்ன பண்றாங்கன்னா, டான்ஸும் சிங்கிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப பெருசா ஸ்கூல்ல பிரைசஸ் வாங்கினதில்ல. பட் ஆனா சரி. இறைவன் அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? ஓகேங்களா? பயங்கர டான்சர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? பட் அவங்கள விட இவங்கள பார்த்தா மக்களுக்கு பிடிக்கும். அது இறைவனோட அருள்னு சொல்றதா, கிருபைன்னு சொல்றதா?